அரசியலில் உழைத்துக் கொண்டிருக்கிறாள். தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை. அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. நான் அவருக்காக தான் சொன்னேன், நீங்க வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அவரது ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்க ஜெயிக்கிறோங்க. யார் ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும். சீமானோட ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு அவருக்கு கருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியாக எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுவேன். இப்ப சீமான் அரசியல்ல உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்ப பெரியார் பிராமணரை எதிர்த்ததுனாலதான் பெரியார்களோட மரியாதை. பிராமணர்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெரியாருக்கு இந்த மரியாதையே இருக்காது. அம்பேத்கர் ஹிந்துத்துவத்துக்கு எதிரி. இத தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருமாவளவன். அவரோட நான் ஒரு நாளைக்கு நேரடியாக சேலஞ்ச் பண்ண போறேன், என்னோட விவாதத்துக்கு வாங்க. ஒரு சக்கரவியூகத்தில் மாட்டிக்கொண்டிருப்பது போல திராவிடத்தின் கீழ், அதுவும் ஒரு குடும்பத்தின் கீழ் நாம் எப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறோம். திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அது குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி கட்சி. தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதலிலும் இல்லை. இது உண்மை. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே